சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மிக முக்கியமான மூத்த நிர்வாகியும் மூத்த அமைச்சருமான துரைமுருகன் காய்ச்சல் காரணமாக தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரது உடல்நிலை தற்பொழுது மிக மிக மோசமாக இருப்பதாகவும் 2 மற்றும் 3 நாட்கள் தொடர்ச்சியாக மருத்துவமனையில் அனுமதிக்க வேண்டும் என்று அவர் மருத்துவர்களின் கண்காணிப்பில் இருக்க வேண்டும் என்று தலைமை மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, கடந்த மாதம் 8ஆம் தேதி உடல்நலக்குறைவின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மறுநாளே வீடு திரும்பினார். தற்பொழுது மீண்டும் அவருக்கு மிக மோசமான நிலை ஏற்பட்டுள்ளது. அதாவது காய்ச்சல் மற்றும் சளி பிரச்சனை காரணமாக அவர் நேற்று இரவு முழுவதும் அவதைப்பட்டுள்ளார். தற்பொழுது அவர் மணல் கொள்ளை மூலமாக பல்வேறு சட்டங்கள் கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ள அமலாக்கத்துறை அதிகாரிகள் அனைத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்ட நிலையில் கனிம வளத்துறை அமைச்சராக அவர் இருந்தார். தற்பொழுது சட்டத்துறை அமைச்சராக பதவி மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் ஒருவேளை கைதுக்கு பயந்துதான் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளாரா என்ற ஒரு கேள்விகளும் சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்பட்டு வருகிறது. ஆனால் பலரும் கூறுவது என்னவென்றால், அவர் வயது மூப்பின் காரணமாக அவருக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைதான் என்றும், இதிலிருந்து அவர் மீண்டு வர வேண்டும் என்றும், அவர் என்னதான் தவறு செய்தாலும் அவர் பூரண நலம் பெற வேண்டும் என்றும் பலரும் சமூக வலைதளங்களில் கூறி வருகிறார்கள். அவர்தான் திமுகவின் ஆலமரம். கலைஞருக்கு பிறகு அவர்தான் முதல்வராக பொறுப்பேற்றிருக்க வேண்டும். ஆனால் அவரது விசுவாசத்தின் காரணமாக ஸ்டாலின் முதல்வராக பொறுப்பேற்றார் என்று திமுகவின் தொண்டர்களை கூறினார்கள். ஸ்டாலின் முதல்வராக பொறுப்பேற்ற உள்ளது. ஆனால் பல வழக்குகள் துரைமுருகன் மீது பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த வழக்கு விசாரணை தற்பொழுது அதிகரித்திருப்பதன் காரணமாக எங்கு கைது செய்யப்படுவோமோ என்ற அச்சத்தின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக எதிர்க்கட்சி தரப்பினர்கள் கூறி வருகிறார்கள். எது உண்மை என்பதை இன்னும் சில வாரங்களில் தெரிய வரும். ஏனென்றால் வழக்கு விசாரணை இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. அது மட்டுமல்ல, மருத்துவர்கள் அவருக்கு பரிசோதனை செய்த ரிப்போர்ட்டை இணையதளத்தில் வெளியிட்டால் உண்மை தெரிந்துவிடும் என்று பலரும் கூறி வருகிறார்கள்.